என்ன பார்க்க போறோம்னா இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்லாம் வந்து பார்க்க போறோம். மெயினா வந்து டிராயிங் டூலை பத்தி பார்க்க போறோம். லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்கிள், எலிப்ஸ் எப்படி வர்றது, ஆச்சிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த யூஎனுக்கு போய்க்கோங்க. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன். யூஎன் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு யூஎன் வந்து டைப் பண்ணுங்க. யூஎன் போய் என்ன பண்ணுங்கன்னா இந்த டெசிமல் வந்து இது வந்து 0.000 வந்து இருக்கும். அது ஜீரோவை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வேல்யூ வந்து என்னென்னா ஒரு இன்டீஜரில் வந்து வரும். இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னா 20.333 இங்கே வந்து காமிக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து வந்து ஓஎஸில் போய் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. என் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து போகலாம். ஒரு லைன் எப்படி வரைகிறது? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுறீங்க. அதோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு, லென்த்து கொடுத்தாச்சு. அது என்னென்னா ஒரு லைன் வரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்புறம் வந்து என்னென்னா சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரல, இந்த மாதிரி வந்து ஆங்கிளோட வருதுன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரையணும்னா என்ன பண்ணுங்கன்னா F8 ஆன் பண்ணிக்குவோம். F8 ஆன் பண்ணிட்டா F8ல் வந்து அந்த ஃபங்க்ஷன் வச்சுருப்போம். என்னது ஆர்த்தோங்கிற வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருப்போம். என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டில் வந்து எனக்கு ஒரு 500க்கு வந்து ஒரு லைன் வேணும். 500 கொடுத்து என்ட்ரு அமுத்திட்டேன். அடுத்து வந்து என்னென்னா எனக்கு இந்த பக்கம் வந்து ஒரு 1000 வந்து வேணும். திருப்பி இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ காமிக்குதுன்னு 500 வந்து காமிக்குது. 500 வந்து காமிக்குது. இது வந்து என்னென்னா சிம்பிளாக ஒரு லைனை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன். இதோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு வந்து இருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டைமென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. லீனியர்னா வந்து என்னென்னா ஒரு லைன்லாம் மெஷர் பண்ணக்கூடியது தான் வந்து என்னென்னா இது வந்து குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எவ்வளோ இருக்குன்னா 500 வந்து குறிக்குது. இந்த மாதிரி வந்து காமிக்காது. அது இந்த டைமென்ஷன் லைன் வந்து ரொம்ப குட்டியாவோ பெருசாக வந்து காமிக்கணும். அதுக்கு ஏரோ சைஸை மாற்றணும், டெக்ஸ்ட் சைஸ் வந்து மாற்றணும். அதை நான் எப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன். வந்து இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்னா மேலே வந்து 1000 வந்து குறிக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சதை வந்து இது வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் வந்து இது பண்ணி என்னென்னா இங்கே எப்படி நீங்கள் வந்து பிளாட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்னென்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எனக்கு வந்து வேணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிடிஎஃப்னு வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ப்ரிவியூ வந்து பார்க்குறீங்களா, பிளாட்டை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே, வந்து ப்ரிவியூ வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து இருக்கு. இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஓகே, இந்த டூல் வந்து இது பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நான் வந்து இதை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஷீட் சைஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா A4 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷீட் சைஸ் வந்து என்னென்னா A4 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன வந்து பிளாட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து அதை எடுத்துருக்கு. ஓகேங்களா, இருக்கிற எல்லா டிஸ்பிளேயும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துருக்கு. கஸ்டமைஸ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோன்னு நான் கொடுத்துருக்கேன். விண்டோ வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நான் வந்து A4 ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா A4 ஃபார்மேட்டில் எனக்கு இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். A4 ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரிவியூ வந்து பண்ணுறேன். என்ன வந்து காமிக்குதுன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக வந்து காமிக்குது. இது வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான வந்து ஒரு டயக்ராம், ஒரு லைனை யூஸ் பண்ணி நான் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன். ரெக்டாங்கிள் வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் டைமென்ஷன் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னா அது எப்படி பிடிஎஃப்ல வந்து எடுக்கணும், எப்படி அதை வந்து சைஸை கண்ட்ரோல் பண்ணி நீட்டாக வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இது என்ன பண்ணால் பிரிண்ட் எடுக்கணும். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுத்து வந்து வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து பேசிக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதே போல் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னா இது இப்படி கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்படி டெலிட் பண்ணிடலாம்.
ஸோ பாலிலைன் என்னன்னா அதுவும் லைன் தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா இதே போல் 1000 mm 50 mm வச்சு இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்க, நான் இங்கே கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து காமிக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நான் ஆன் பண்ணியிருந்தோம்னா நான் திருப்பி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகும். எப்போ இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்னென்னா சர்க்கிள் நான் வரைய போகிறேன். சர்க்கிள் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவோம்னா சென்டர் ரேடியஸ், அதாவது இந்த ஒரு சென்டரை சூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம், அதுலேருந்து என்னென்னா ரேடியஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எவ்வளோக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம், 200 ரேடியஸ்க்கு வந்து என்னென்னா அந்த சர்க்கிளை வந்து உருவாக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இது எப்படி வந்து டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணணும்னா வந்து கேட்குது பாருங்க, ரேடியஸை வந்து மெஷர் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்குது. இந்த ரேடியஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரேடியஸை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம்னா ரேடியஸையும் வந்து நம்ம வந்து டைமென்ஷன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து டைமென்ஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்குது. அதை நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். எப்படி டைமென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான மாதிரி ஆர்டர் மார்க்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி டெக்ஸ்டைலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்ல. ஓகே, சர்க்கிள் வந்து சொல்லியாச்சு, லைன் வந்து சொல்லியாச்சு. முக்கியமானது இந்த ரெக்டாங்கிள்லாம் என்னன்னா இங்கேருந்து செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு 1000 mm வந்து வேணும். அதே போல் இந்த ஹைட்டு வந்து ஒரு 600 mm வந்து எனக்கு வந்து வேணும்னா டேப் அமுத்துனீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடும், அடுத்த டைமென்ஷனுக்கு வந்து போயிடும். இல்லை 1000 லென்த்துக்கு 600 பிரெத்துக்கு எனக்கு வேணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணலாம், வழக்கம் போல் டைமென்ஷனில் போய் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இந்த லென்த் எவ்வளோ, இந்த பிரெத் எவ்வளோ அப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ரெக்டாங்கிளும் என்னென்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும் என்ன பண்ணணும்னா டோட்டலாக வந்து செலக்ட் ஆகும். பாலிலைன்ங்கிறது அந்த ஷேப் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ரெக்டாங்கிள்ங்கிறது அந்த செவ்வகமாக ஷேப் மட்டும் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இல்லை எலிப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னா, எலிப்ஸ் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் எப்படி வந்து பண்ணணும்னா சென்டரை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இது என்ன கேட்குதுன்னா அந்த மேஜர் லென்த், அந்த எலிப்ஸோட மேஜர் ஆக்சஸ் வந்து கேட்குது. இல்லை அது நான் என்னன்னு கொடுக்குறேன்னா 1000 கொடுக்குறேன், 1000 வந்து கொடுக்குறேன். இது எவ்வளோன்னு கொடுக்குறேன்னா ஒரு 500 இல்லைன்னா வந்து ஒரு 400 கொடுக்குறேன். இது மைனர் ஆக்சஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா ஒரு 400 கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எலிப்ஸ் வந்து வரையலாம். இல்லை எலிப்ஸ் வந்து சில இடத்துல தேவைப்படும், மெயினாக வந்து இந்த ஆர்கிடெக்சருக்குலாம் வந்து எலிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் வந்து இதை வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஆச்சிங்னா என்னது, இங்கே வந்து ஆச்சின்னு ஒன்று வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன். இது நான் வந்து ஷேட் பண்ணி காமிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா நான் ஆச்சிங் போய் என்ன பண்ணுவேன்னா இப்போ பாருங்க எவ்வளோ வந்து பக்கத்தில் வந்து காமிக்குது. இது பார்த்தா ஆச் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ வந்து டோட்டலாக வந்து ஷேட் அடித்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே வந்து நான் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப பக்கத்தில் இருக்குது, வேல்யூ வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 லைன், ஒரு லைன் 2 லைனுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து என்னன்னு கொடுக்குறேன்னா 25 வந்து கொடுக்குறேன். இப்போ எப்படி வந்துச்சு பாருங்களா. இந்த மாதிரி வந்து என்னென்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. என்ன பண்ணேன், ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த ஆச்சிங் லைனில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ஸ்பேஸ் 2 லைனுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து 25 வந்து வச்சுக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான வந்து என்ன ஷேடிங் வேணாலும் நான் வந்து கொடுத்துப்பேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து என்னென்னா ஆச்சிங்கோட முக்கியமான வந்து விஷயம். அதான் பொதுவாக வந்து ஒரு கிராஸ் செக்ஷன்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆச்சிங்கில் தான் காமிப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். இல்லை கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம், லைன் பார்த்தோம், பாலிலைன் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், எலிப்ஸ் பார்த்தோம், ஆச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கூடவே வந்து டைமென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் டைமென்ஷன் பற்றி உள்ளார எப்படி அதெல்லாம் வந்து வேல்யூ மாற்றணும்னு சொல்ல, இருந்தாலும் வந்து டைமென்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்தோம். ஒரு லைனை கிளிக் பண்ணி எப்படி டைமென்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்தோம். அப்புறம் பிடிஎஃபாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம். பிடிஎஃப் சப்போஸ் அது வந்து உங்கள்